அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறு. அதுக்கு முன்பு அல்லாஹ்வுக்காக வேண்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்காக வேண்டியும் ஸலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் கிபி 570 ஆண்டு பிறந்தார்கள். கிபி 570 ஆண்டில் முதல் இறை தூதராக இஸ்லாத்தை போதித்து கிபி 632 ஆண்டில் மதீனாவில் மரணமடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முக்கியமான 7 பாயிண்ட்ஸை பார்ப்போம். அதில் முதலாவது பிறப்பு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி 570 ஆண்டு மக்காவில் பிறந்தார்கள். இரண்டாவது தாயார். அவருடைய தாயார் ஆமினா பின் வஹாப் ஆவார். மூன்றாவது இறை தூதர். அவர் இஸ்லாமிய மதத்தை நிறுவி குர்ஆனை அறிவித்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற முதைய இறை தூதர்களால் கற்பிக்கப்பட்டார். நான்காவது மதீனாவிற்கு பயணம். கிபி 622 ஆண்டில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இடம்பெயர்ந்தார். இது ஹிஜ்ரத் என்று அழைக்கப்படுகிறது. ஐந்தாவது மதீனா வாழ்க்கை. மதீனாவில் அவர் இஸ்லாமிய சமூகத்தை கட்டமைத்தார். மஸ்ஜிதுன் நபவி கட்டப்பட்டது மற்றும் பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. ஆறாவது போர்கள் மற்றும் வெற்றி. அவரது வாழ்க்கையில் பல போர்கள் நடந்தன. இறுதியாக கிபி 630 ஆண்டில் மக்காவை வெற்றி கொண்டார். ஏழாவது இறுதி ஹஜ் மற்றும் இறப்பு. கிபி 632 தனது இறுதி ஹஜ்ஜை செய்தார்கள் மற்றும் அதே ஆண்டில் மதீனாவில் மரணமடைந்தார்கள். இந்த 7 பாயிண்ட்டையும் மறக்காமல் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் எல்லாரையும் பரக்கத் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இனிமேல் இந்த மாதிரி பயான் இல்லை சூரா வரணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.